நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்து செட் டு சர்பாஸ் சைனா இன் எதில் அப்படின்னாக்கா ஏர் பேசஞ்சர் டிராஃபிக் ரிப்போர்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனா வந்து எந்த பிளேஸில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்து செகண்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போது டாப்பில் யார் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா யூஎஸ்ஏ. ஓகேங்களா, ஸோ இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டில் டாப் ஏர் பேசஞ்சர் டிராஃபிக் ரிப்போர்ட். சரிங்களா, இது வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா குளோபல் கவுன்சில். ஸோ இதில் டாப்பில் இருக்கிறது யூஎஸ்ஏ, செகண்டாக சைனா இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஜெர்மனி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களை வந்து ஓவர்டேக் பண்ணியிருந்தாங்க. எதில் அப்படின்னா லார்ஜஸ்ட் ஜெனரேட்டர் ஆஃப் விண்ட் அண்ட் சோலார் பவர். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெர்மனி தான் வந்து தேர்ட் பிளேஸில் இருந்தாங்க. ஓகேங்களா, தேர்ட் லார்ஜஸ்ட்டாக இருந்தாங்க. இதில் வந்து ஜெர்மனி வந்து ஓவர்டேக் பண்ணது யார் அப்படின்னாக்கா இந்தியா. ஓகேங்களா, இவங்க வந்து தேர்டாக இருந்தாங்க. இப்போ இந்தியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்டாக இருக்குது. எந்த ரிப்போர்ட் லார்ஜஸ்ட் ஜெனரேட்டர் ஆஃப் விண்ட் அண்ட் சோலார் பவர் இண்டெக்ஸ். அப்போ இதில் யார் டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா சைனா தான் டாப்பில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஎஸ்ஏ. இப்போ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து யூஎஸ்ஏ வந்து ஒரு இதில் வந்து சர்பாஸ் பண்ணாங்க. எதில் அப்படின்னாக்கா சாட் ஜிபிடி இருக்கு பார்த்தீங்களா, இதோட இந்த யூசரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஎஸ் தான் என்னது டாப்பில் இருந்துச்சு. இப்போ இந்த யூஎஸ்ஐ வந்து சர்பாஸ் பண்ணி இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாப்பில் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓவரால் சாட் ஜிபிடி யூசர்ஸில் வந்து 13.5% வந்து நம்ம இந்தியா தான் இருக்காங்க. யூஎஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 8.9% இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்தியா தான் வந்து இதில் டாப்பு, செகண்ட் வந்து இப்போ யூஎஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம எக்கனாமி வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வந்து டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னாக்கா யூஎஸ்ஏ. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைனா. ஓகேங்களா, எக்கனாமி இதுல இருந்து யார் யூஎஸ்ஏ தான் டாப்பில் இருக்காங்க, சைனா செகண்ட். இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து யாரை ஓவர்டேக் பண்ணாங்க, ஜப்பானை. ஜெர்மன் வந்து தேர்டாக இருக்கிறாங்க. ஜப்பான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர்த்தாக இருந்துச்சு. இப்போ இந்தியா அதை ஓவர்டேக் பண்ணிட்டு இந்தியா வந்து இத்தனாயிரத்துக்கு இருக்குது ஃபோர்த்தாக வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ யாரை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெர்மனியை வந்து ஓவர்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த 2030க்குள்ள. அதுக்கப்புறம் 2047 ஓகேங்களா இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் பிளேஸுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருன்னு சொல்லலை. சரிங்களா, செகண்ட் பிளேஸுக்கு வரணும். எப்போ அப்படின்னாக்கா 2047 இதுதான் வந்து நம்மளோட கோலா வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஓவர்டேக்ஸ் யார, சைனாவை. எந்த விஷயத்துல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட். ஓகேங்களா, உலகத்தையே வந்து சீப்பஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப். இதுல வந்து யாரை வந்து இந்தியா வந்து ஓவர்டேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா சைனா ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே வந்து சீப்பஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப். ஓகேங்களா, எது அப்படின்னாக்கா நம்ம இந்தியா தான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு இவங்க சர்பாஸ் பண்ணி வந்தது இந்தியாவை பற்றின நியூஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஐ பற்றி ஒன்று கொடுத்துருக்கலாம். என்ன அப்படின்னா ஃபார்மர் மெட்டா இந்தியா ஹெட் யார் அப்படின்னாக்கா கிருத்திகா ரெட்டி. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏஐ கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா எம்பவர் இந்தியன் விமன் இன் ஏஐ. ஓகேங்களா, ஸோ இந்தியனோட விமன்ஸோட எம்பவர்மெண்ட்டுக்காக இவங்க கிருத்திகா ரெட்டி அப்படின்றவங்க வந்து ஒரு ஏஐ கிரண் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இவங்க யார் அப்படின்னாக்கா ஃபார்மர் மெட்டா இந்தியாவோட ஹெட். ஓகேங்களா, ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஐ சம்மந்தமாக நியூஸ் என்னென்னு வந்து ரீசெண்டாக அப்படின்னா நமக்கு வந்து ஏஐ ஃபார் இந்தியா ஓகேங்களா அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஐ ஃபார் இந்தியா 2030. ஓகேங்களா, இந்த இனிஷியேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட்
இவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து நாஸ்காம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா C4IR இந்தியா. ஓகேங்களா, இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீசெண்டாக ஹோஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, இவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாஸ்காம், இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ரீசெண்டாக வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவும் யூஎஸும் இந்த இதுலேயே தான் வரும், ஏஐலேயே தான் வரும். என்ன அப்படின்னாக்கா இந்தியா அண்ட் யூஎஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, எதுக்கு அப்படின்னாக்கா ஆக்சலரேட்டிங் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, எங்க அப்படின்னாக்கா இந்தியாவில். சரிங்களா, அதுக்கப்புறம் வேற என்ன ஏஐ நியூஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா வேற எதுவும் புதுக்கல. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியா கன்சிடரிங் 49% ஃபாரின் ஸ்டேக்ஸ் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ். இந்தியா கன்சிடரிங் 49% ஃபாரின் ஸ்டேக்ஸ் இன் நியூக்ளியர் பிளான்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து 26% இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து இதுக்கு முன்னாடி 26%, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு 49% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காசியாபாத் சிவிக் பாடி இஸ் யூஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சர்டிஃபைடு கிரீன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஓகேங்களா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபைட் கிரீன் முனிசிபல் பாண்ட். ஓகேங்களா, எதுக்கு அப்படின்னாக்கா சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காசியாபாத். ஓகேங்களா, இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபைட் கிரீன் முனிசிபல் பாண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எதுக்குன்னா சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்லிபால் டெசிக்னேட்டட் ஒடிசாவோட செகண்ட் நேஷனல் பார்க். ஓகேங்களா, சிம்லிபால் நேஷனல் பார்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒடிசாவோட செகண்ட் நேஷனல் பார்க்கு. எதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பித்தர்கனிகாவுக்கு அப்புறம் பித்தர்கனிகா நேஷனல் பார்க், அதுக்கப்புறம் சிம்லிபால் நேஷனல் பார்க். ஓகேங்களா, இப்போ செகண்டாக வந்திருக்கு. இது வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 107வது நேஷனல் பார்க் இந்தியாவில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிதிஷ்குமார். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகிழ சம்வாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்பவர் 2 crore விமன் இன் பீகார். ஓகேங்களா, எங்கன்னா பீகாரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக மகிழா சம்வாத் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏஐ கெரியர்ஸ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க லான்ச் பண்ணாங்க. யார் அப்படின்னா எம்எஸ்டி அண்ட் மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா, நான் இதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க மைக்ரோசாஃப்ட். இது வந்து யார் கூட டைப் வச்சு பார்த்தாங்க அப்படின்னாக்கா மைக்ரோசாஃப்ட், எம்எஸ்டிஇ அண்ட் மைக்ரோசாஃப்ட் இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஏஐ கெரியர்ஸ் ஃபார் விமன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த நியூஸ் குஜராத் போலீஸ். ஓகேங்களா, லான்ச்சஸ் ட்ரோன் ப்ராஜெக்ட். எதுக்கு அப்படின்னாக்கா ரேபிட் கிரைம் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா, இப்போ சீக்கிரம் வந்து போயிட்டு வந்து இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னாக்கா இவங்க போலீஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ டிராஃபிக் அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரோன் வந்து அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, யார் அப்படின்னாக்கா குஜராத் போலீஸ். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னாக்கா ஜிபி டிராஸ்ட். ஓகேங்களா, ஜிபி டிராஸ்ட் இதுதான் வந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட பேர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பற்றி பேசுகிறப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து பேசி ஆகணும். என்னன்னா அஸ்ஸாமில் இருக்கிற ஓகேங்களா அஸ்ஸாமில் இருக்கிற டிக்பாய் போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, இவங்க தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். இந்த அவார்டு வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னாக்கா எவ்ரி இயர் நம்மளோட ஹோம் மினிஸ்ட்ரி தான் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்பாய் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2025. இதுவே 2024க்கு போனீங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து யாரு அப்படின்னாக்கா பத்தப்பூர் போலீஸ் ஸ்டேஷன். ஓகேங்களா, இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா ஒடிசால இருக்கு. ஓகேங்களா, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசா.
ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து கேட்பாங்க. 2025ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த டிக்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அவார்ட் வாங்குனாங்க. 2024ல வந்து யார் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்கா, பத்தப்பூர். ஓகேங்களா. பத்தாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, ஒடிசால இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷன்ல இதுதான் முக்கியம். சரிங்களா. ஸோ ஜிபி டிராஸ்டி இது வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத் போலீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு திரிபுரா சிஎம் மணிக் ஷாகா. மணிக் ஷாகா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கரியா அண்ட் போர்ஷோ போரோன் உற்சவ். இது வந்து ஃபெஸ்டிவல். ஓகேங்களா. எங்க அப்படின்னாக்கா, அதனால அகர்தலால. ஓகேங்களா. ஸோ இவங்க சீஃப் மினிஸ்டர் மாணிக் சாகா இவங்க தான் வந்து இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. எங்க அப்படின்னாக்கா, சுவாமி விவேகானந்த மைதான் அகர்தலா. ஓகேங்களா. ஃபெஸ்டிவல் நேம் என்னன்னா கரியா அண்ட் போர்ஷோ போரோன் உற்சவ். இப்போ ஃபெஸ்டிவலை பத்தி பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, நார்த் ஈஸ்ட்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம கேட்பாங்க. ஏன்னா ஃபேமஸ் இந்த ஃபெஸ்டிவலுக்குள்ள ஃபேமஸ் பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் தான். சரிங்களா. அந்த மாதிரி அஸ்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, ரீசெண்டா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. என்ன அப்படின்னாக்கா, பிகு பிகு ஃபெஸ்டிவல். ஓகேங்களா. இதை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அஸ்ஸாம்ல வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. சரிங்களா. இது வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம வந்து பொங்கல்ல செலிப்ரேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா, இவங்க வந்து இந்த ஃபெஸ்டிவல் மக் பிகு. ஓகேங்களா. எங்கன்னா அஸ்ஸாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இன்னொரு ஃபெஸ்டிவல் இம்பார்ட்டன்ட் ஹார்ன்ஃபுல். ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல். இது வந்து எங்க அப்படின்னாக்கா, நாகாலாந்து. ஓகேங்களா. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, உண்மையாவே இம்பார்ட்டன்டான ஃபெஸ்டிவல். நிறைய எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கேட்டது. சரிங்களா. ஸோ அதை ரெடி நோட் பண்ணிக்கோங்க. அகர்தலால கரியா அண்ட் போர்ஷோ போரோன் உற்சவ். ஓகேங்களா. யாரை இனாகிரேட் பண்ணாங்கன்னா, மாணிக் சாகா. ஓகேங்களா. அவர் தான் சிஎம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, குல்தாபாத். இந்த குல்தாபாத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரீநேம் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நிறைய ரீநேம் பண்ணாங்க. சரிங்களா. அது வந்து என்னன்னு பேரு மாத்திருக்காங்க அப்படின்னாக்கா, ரத்னாபூர். ஓகேங்களா. சேஸ் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ இந்த குல்தாபாத் வந்து இப்போ என்ன ரீநேம் பண்ணியிருக்காங்க, ரத்னாபூர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீசெண்டாக கூட வந்து பீகார்ல வந்து ஒரு சிட்டி வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னாக்கா, கயா அப்படின்ற ஒரு சிட்டி இருக்கு. ஓகேங்களா. இதை என்னவா நேம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா, கயா கயா ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஜி வந்து என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் ஆக்சுவலி நிறைய சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜலலாபாத் அப்படின்னு ஒரு சிட்டி. சரிங்களா. இது வந்து என்னன்னா, பரசுராம்புரி. பரசுராம்புரி. ஓகேங்களா. இப்படி சேஞ்ச் பண்ணாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ரீசெண்டாக நேம் சேஞ்ச் பண்ணது நமக்கு வந்து இவங்க ஃபெதாபாத் அப்படின்னு சொல்லி ஒன்று. ஓகேங்களா. அது வந்து ஆக்ரால இருக்கு. ஆக்ரால பெஹாபாத். ஓகேங்களா. இதை வந்து என்னன்னு பண்ணி சிந்தூர்புரம். சிந்தூர்புரம் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. இது வந்து எதை செலிப்ரேட் பண்ற விதமா அப்படின்னாக்கா, ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகேங்களா. அதை செலிப்ரேட் பண்ற விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆக்ரால இருக்கிற ஃபெதாபாத் அப்படின்ற ஒரு ஊரை சிந்தூர்புரம் அப்படின்னு மாத்திருக்கிறாங்க. சரிங்களா. நம்ம தமிழ் பேர் மாதிரியே இருக்கு பாருங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இன்னொன்னு இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இன்னொரு சேஞ்ச் பண்ணாங்க. அது என்னன்னு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நானே சொல்லிடுறேன். சரிங்களா. மும்பைல இருக்கிற கர்னாக் பிரிட்ஜ். ஓகேங்களா. கர்னாக் பிரிட்ஜ் அப்படின்னு ஒண்ணு. சரிங்களா. அது வந்து ஆக்சுவலி ரெனோவேட் பண்ணாங்க. முன்னாடி வந்து பழசு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஏதோ இஷ்யூனால இடிஞ்சிருச்சு. திரும்ப வந்து கட்டிட்டு அதை வந்து எப்படி பேர் மாத்துறாங்க அப்படின்னாக்கா, சிந்தூர் பிரிட்ஜ் அப்படின்னு மாத்திட்டாங்க. பிரிட்ஜா? ஓகே. ஓகேங்களா. ஸோ மும்பைல கர்னாக் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை வந்து சிந்தூர் பிரிட்ஜ்னு மாத்தினாங்க. அதே மாதிரி ஆக்ரால ஃபேதாபாத் அப்படின்னு ஒரு ஊரை வந்து சிந்தூர்புரம் அப்படின்னு மாத்தினாங்க. இது வந்து ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஆபரேஷன் சிந்தூர் இதனால பேர் மாத்துங்க. ஓகேங்களா. ஆபரேஷன் சிந்தூருக்காக. அப்புறம் நேம் சேஞ்ச் அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கர்நாடகாவில் வந்து பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. இதை வந்து என்னென்ன நேம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா, மன்மோகன் சிங்.
மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இதே வந்து அந்த ஒரு மன்மோகன் சிங் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்காக வந்து இது பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. எங்க இருக்கு அப்படின்னாக்கா கர்நாடகா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ட் நேம் சேஞ்ச். சரி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா